ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11வது புத்தகம் அரசியல் அறிவியலில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 14 தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. அங்கங்கே ஷார்ட்கட் பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடம் இது. ரொம்ப எப்படி சொல்கிறது, நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடத்தை படிக்கும்போது. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நிகழ்வுகளின் நாட்குறிப்பு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. 1914 திராவிடர் கழகத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1916 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். அது காலப்போக்கில் நீதி கட்சியாக மாறும் 1917ன்னு சொல்லியிருக்காங்க. 1919 நமக்கு தெரியும் இரட்டை ஆட்சி சட்டம். 19 அப்படிங்கிறதே டபுளாக வந்திருக்கா. ஸோ இப்போ இரட்டை ஆட்சி மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள், அதை தான் இரட்டை ஆட்சி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1925 அப்படிங்கிறது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு. ஓகேவா, அதாவது காஞ்சிபுரம் மாநாட்டில் ரிசர்வேஷன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 50% ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் அந்த மாநாட்டில் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்த பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்குவார். அதே மாதிரி சிஎம்ஆர் இருந்தார். ஓகேவா, 1937 ராஜாஜி. ஓகேவா, ஏன்னா 1935 சட்டம் இந்திய சுயாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். 1935 வரும்போது அந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 1937 தான் நடைமுறைக்கு வரும். ஸோ அந்த டைமில் ஏன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, 1935 சட்டத்தை பேஸ் பண்ணி 1937 எலெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த எலெக்ஷனில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் அந்த எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே ராஜாஜி அப்படிங்கிறவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே 1937 இந்தி மொழி அப்படின்றதுக்கு ராஜாஜி அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஸோ அதனால் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் அவருடைய அமைச்சரவைக்கு அகைன்ஸ்டாக நடந்திருக்கும். 1944 சேலத்தில் ஒரு மாநாடு ஒன்று நடக்குது, காங்கிரஸ் மாநாடு. ஸோ அந்த காங்கிரஸ் மாநாட்டில் நீதி கட்சியே திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா, சேலத்தில் நடந்த மாநாடு 1944 நடக்குது. நீதி கட்சி 1917 பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா, ஸோ இதை மாற்றணும்னு சொன்னது பெரியார். இதை முன்மொழிவாக சொல்லி மாற்றினது யாருன்னா அண்ணா. அதேமாதிரி 1949 டிஎம்கே உருவான ஆண்டு. ஓகேவா, டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த ஆண்டு. 1946 சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 47 ஓபி ராமசாமி ஓகேவா முதலமைச்சராக இருந்தார். அதே 1947 தான் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆண்டு. ஓகேவா, 1947 முதலமைச்சர் யார் அப்படின்னா ராமசாமி. ஓகேவா, 1949 பி குமாரசாமி ராஜா. ஓகேவா, பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ 47ன்னு கேட்டாங்கன்னா ராமசாமி, 49 பார்த்தோம்னா குமாரசாமி ராஜா. ராமசாமி குமாரசாமி, ஏன்னா இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்தியா விடுதலை அடைந்த போது இங்கே சிஎம் இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஃப்ளோவே நமக்கு தெரிஞ்சிடணும். ஆமாம், ராமசாமி குமாரசாமி, 47 ராமசாமி வர்றார், 49 குமாரசாமி ராஜா வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவாகவே படிச்சுக்கணும். சாமின்னு வருது இல்லையா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா, முதல் பொது தேர்தல் நடந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1956 நவம்பர் 1 மாநில மறுசீரமைப்பு சட்டம். பசல் அலி குழுவின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட சட்டம் தான் இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம். 1956 நவம்பர் 1 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 நடந்திருக்கும். ஓகேவா, 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். 1937 நடந்திருக்கும். அதே மாதிரி 1965 நடந்திருக்கும். 1967 பார்த்தோம்னா சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சராக இருப்பார். ஓகேவா, அதே டிஎம்கே எப்போ உருவாச்சு அப்படின்னா, நமக்கு எப்போ டிஎம்கே உருவானது
டிஎம்கே அப்படிங்கிறது என்னது 1949 உருவாயிருக்கும். ஆனால் அண்ணா அப்படின்னு பார்க்கும்போது எப்போ முதலமைச்சராகிறாரு 67 தான் முதலமைச்சராகிறாரு. 2 வருஷம் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். 1969 சிஎன் அண்ணாதுரை காலமானார். 2 வருஷம் தான் சிஎம்மாக இருப்பார் டிஎம்கே. ஓகேவா. அதே மாதிரி 1969 மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சரானார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ணாவுக்கு அடுத்தது முதலமைச்சராக வந்தது யார் அப்படின்னா கருணாநிதி. ஓகேவா. அண்ணாவுக்கு அப்புறம் யாருடைய தலைமைக்கு மாறுது திராவிட முன்னேற்ற கழகம்? மு கருணாநிதி அவர்களின் மொத்த கண்ட்ரோலுக்கு மாறுது டிஎம்கே. அதேமாரி 1972 ஏடிஎம்கே தொடங்கப்படுது. ஓகேவா. ஏடிஎம்கே தொடங்குறது யார்? எம்ஜிஆர். ஓகேவா. ஏடிஎம்கே எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1972. டிஎம்கே எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1949. அண்ணா எப்போ சிஎம் 1967 to 69. அடுத்தது 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன இதிலலாம் நமக்கு கவர் ஆகும் அப்படின்னா தமிழக அரசியல் வரலாறு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவுமே கதை தான் இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கே தெரியும், எல்லா யூனிட்லேயுமே படிச்சிருப்போம். அந்த காலகட்டங்களில், அதாவது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் தொடங்கப்பட்ட அந்த காலகட்டங்கள், நீதி கட்சி உருவான காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க தான் உயர்நிலையில் இருந்திருப்பாங்க. ஓகேவா. பிராமணர்கள் மட்டும்தான் உயர்நிலையில் இருந்திருப்பாங்க. அனைத்து வகையான அரசு பணியிலையும் எந்த ஒரு இனம் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பிராமின்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஓகேவா. பிராமணர்கள் யாரெல்லாம் இல்லையோ, அதாவது பிராமணர்களை தவிர்த்த வேறு எல்லாருமே அதிகமான அரசு பணியில் இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கீழ்நிலையாக தான் இருந்திருப்பாங்க. அதுதான் இந்த பாடம். ஓகேவா. அதுதான் இந்த வரலாறை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் அதில் வரும். ஓகேவா. அதன் அடிப்படையில் நமக்கு என்ன எக்ஸாமுக்கு தேவை அப்படின்றதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னை மாகாணம் கிபி 1801 உருவாக்கப்பட்டது அப்படின்றத போட்டுக்கோங்க. சென்னை மாகாணம். ஓகேவா. ஏன்னா சென்னை மாகாணம் அப்படிங்கிறது கர்நாடகத்தின் சில பகுதி, கேரளாவின் சில பகுதி, ஒடிசாவின் சில பகுதி எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை ப்ரொவின்சஸாக இருந்திருக்குது. ஓகேவா. ஸோ சென்னை மாகாணம் எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா 1801 தான் உருவாச்சு அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது திராவிடன் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் சொல்லியிருக்காங்க. திராவிடன் என்ற வார்த்தை அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர் மற்றும் ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. பிராமணர்களை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களை பிரித்து பார்க்குறதுக்காக இந்த திராவிடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆரியர்கள் எனும் வடமொழி, ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஆரியர்கள்னு யாரை சொல்கிறாங்க? பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர் அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. திராவிடர்கள்னால் என்ன, ஆரியர்கள்லாம் என்ன ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்றவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இவருடைய காலம் 1777. ஓகேவா. 1777 1819 1819 இயர்னால் இப்படி தான் இருக்கணும். ஷார்ட்கட்டு செம்மையாக இருக்குது பாருங்களேன். 777 ஆரம்பித்து 18 19 அப்படி முடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். இவர் சென்னை ராஜதானி கிழக்கிந்திய கம்பெனி அரசின் சிறப்பான ஒரு அதிகாரி. ஓகேவா. அவர் பிறந்த வருஷத்தை 17 18 19 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். 17 18 19 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1810 சென்னை, அதாவது மதராஸ், அந்த நம்ம பகுதியோட கலெக்டராக இருந்திருக்காரு. 1812 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1812 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. 1812 ஒயிட் எல்லிஸ். ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அறத்துப்பாலின் 18 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அறத்துப்பாலில் ஒரு 18 அதிகாரங்கள் என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அலெக்சாண்டர் டங்கன் கேம்பல் அவர்களது தெலுங்கு இலக்கணம், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்டர் டங்கன் கேம்பல் அவர்களது தெலுங்கு இலக்கணம் என்ற நூலுக்கு, அப்போ தெலுங்கு இலக்கணம் அப்படின்ற நூல் யாருடையது? அலெக்சாண்டர் டங்கன் கேம்பல். ஓகேவா. ஸோ அவருடைய இந்த தெலுங்கு இலக்கணம் என்ற நூலுக்கு எல்லிஸ் எழுதிய முன்னுரையில், ஓகேவா, எல்லிஸ் வந்து ஒரு முன்னுரை எழுதுகிறாரு. ஸோ அதில் தென்னிந்திய மொழிகளின் திராவிட சான்று என்பதனை விளக்கியிருந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தெலுங்கு இலக்கணம் யார் ஆசிரியர் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அலெக்சாண்டர் டங்கன் கேம்பல் அப்படிங்கிறவர்
அந்த நூலுடைய ஆசிரியராக இருந்துள்ளார். ஸோ அடுத்தது தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதலில் வெளியிட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லிஸ் தான். ஓகேவா, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ தென்னிந்திய மொழிகள் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எல்லிஸ் தான். ஓகேவா, தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதலில் வெளியிட்டவர் எல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். ஓகேவா, இப்போ எலிகள்லாம் எப்படி இருக்குது, ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எலியெல்லாம் நிறைய சுற்றிட்டு இருக்குல்ல, எல்லார் வீட்லேயும் எலி இருக்கும் தானே, எலி தொல்லை இருக்குது தானே. ஸோ அப்போ எல்லா குடும்பத்துலேயும் எலி தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லிஸ். அதனால தான் அவரை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என அயோத்திதாசர் பாராட்டினாராம். ஓகேவா, இப்போ தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னா யார், எல்லிஸ். அப்படின்னு எல்லிஸை பாராட்டினது யார் அப்படின்னா அயோத்திதாசர். ஓகேவா, தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என எல்லிஸ் பாராட்டப்பட்டார். யாரால் பாராட்டப்பட்டார், அயோத்திதாசரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்தது ராபர்ட் கால்டுவெல். இவருடைய காலமே நமக்கு ரொம்ப முக்கியம். 1814 ஆரம்பித்து 1891 வரைக்கும். அதாவது பாரதிதாசன் பிறந்த வருஷம், அம்பேத்கர் பிறந்த வருஷம் தான் 1891. அது வரைக்கும் 1814 ஆரம்பித்து 1891 வரைக்கும் இவருடைய காலம். கிறிஸ்தவ மத போதகர் தான் இவர். ஓகேவா, 1838 சமய பணிக்காக திருநெல்வேலி பகுதியை வந்து அடைந்தார். எந்த பகுதிக்கு திருநெல்வேலியில் வந்திருப்பார் அப்படின்னா இடையான்குடி அப்படின்ற ஒரு ஊர். ஓகேவா, இடையான்குடி அப்படின்னா இடையன்குடி எது வேணாலும் சொல்லலாம். எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அங்கே தான் வந்திருப்பார் 38. ஸோ அடுத்தது இவருடைய ஒரு புத்தகம், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்றத விட திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம்னு கேட்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. எந்த வருஷம் எழுதப்பட்டது அப்படின்னா 1856 எழுதப்பட்டது, 1856 எழுதப்பட்டது. அதே மாதிரி எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க. இந்த ஆய்வு நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா கால்டுவெல். ஓகேவா, 1938 இடையான்குடி பகுதிக்கு வந்த ஒரு மத போதகர். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1816 எல்லிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழி குடும்பம் என்கிற கருத்தியலை 1856 ஒப்பிலக்கணம், அதாவது இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் மூலம் உறுதிப்படுத்தியவர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லிஸ் என்ன சொன்னாரோ அதை வந்து கால்டுவெல் உறுதிப்படுத்தினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, குடும்பம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ குடும்பம்னா குடும்பத்துக்குள்ளே எலி தொல்லை இருக்குது எல்லிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அது வந்து யாரின் ஆய்வு நூல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். எந்த வருஷம் எழுதப்பட்டது, 1856. மொழி குடும்பம்னு சொன்னது யார், எல்லிஸு. இதை உறுதிப்படுத்தினது யார், இது கால்டுவெல். ஓகேவா, ஓகே, இந்த இடத்துல அவ்வளோ தகவல் நமக்கு போதுமானது. ஸோ அடுத்தது இதே மாதிரி இப்போ வந்து பெரியார்லாம் இங்கே சீர்திருத்தவாதியாக இருந்தார் இல்லையா. ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிரா பகுதியில் அங்கே ஒரு மகாத்மா இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் இந்த மாதிரி பிராமணர் அல்லாதவர்களுக்காக நிறைய இயக்கங்கள்லாம் தொடங்கி நிறைய போராட்டங்கள், ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்டது செஞ்சுருக்காரு. அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஓகேவா, மகாராஷ்டிரா ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய மனைவி பேரும் நமக்கு ரொம்ப முக்கியம், சாவித்ரி பாய் பூலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாவித்ரி பா பூலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி 1852 கஜிலா லட்சுமி நரசு அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார், ஸோ சென்னை வாழ் மக்கள் சங்கம், சென்னை மாகாண சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தொடங்கியிருப்பாங்க. அவங்கள, அதாவது இங்கே பிராமணர் அல்லாதவர்கள் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய தேவை என்ன, எதையெல்லாம் பிரிட்டிஷ் வந்து மாற்றிக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நோக்கங்களாக கொண்டு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னா இதுதான். அது ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னா சென்னை வாழ் மக்கள் சங்கம், சென்னை மாகாண சங்கம் அப்படியெல்லாம் சொல்லலாம். எந்த வருஷம் நிறுவப்பட்டதுன்னா 1852 கஜிலா லட்சுமி நரசு என்பவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அதே 1852 அப்படின்ற வருஷம் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டைம் இந்த கொஸ்டின் அப்படின்றது வந்திருக்கு. கஜிலா லட்சுமி நரசு நமக்கு ரொம்ப முக்கியம். 1852 முக்கியம். சங்கத்தோட பேர் என்ன, சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நமக்கு அவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க, மறந்துட வேண்டாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 1913, இதுவுமே ரொம்ப முக்கியமான இடம் தான். 1913 ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர். ஓகேவா, 1913
ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் திரு சர் அலெக்சாண்டர் ஜோர்டான் கார்டியூ. ஓகேவா, சர் அலெக்சாண்டர் ஜோர்டான் கார்டியூ. நிறைய டைம் இவருடைய பேரை கேட்டிருக்காங்க. அவர் ஒரு புள்ளி விவரம் தயார் பண்ணி தராரு. ஸோ அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வெறும் 3% தான் இருக்காங்க பிராமணர்கள். 100% மக்கள் தொகையில் 3% தான் இருக்காங்க. ஓகேவா, வருஷத்துலேயும் 3 வருது, மக்கள் தொகையிலையும் 3 வருது. ஓகேவா, வருஷத்துலேயும் 1913 அப்படின்னு வருது, மக்கள் தொகையிலையும் 3%ன்னு வருது. லிங்க் பண்ணிக்கோங்க. 3% தான் இருக்காங்க பிராமணர்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3% மக்களோட அதிகாரங்கள் தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டார் அலெக்சாண்டர் ஜோர்டான் கார்டியூ. ஓகேவா, எந்த வருஷம் அப்படின்னா 1913. ஓகேவா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்களா, 3% இருக்கிற பிராமணர்கள் தான் அதிகமான வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு பேர், முக்கியமான வருஷம் அப்படின்றத மறந்துட வேண்டாம். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 1916 ஸோ இந்த மாதிரி பிராமணர் அல்லாதவர்களுக்கான அமைப்புகள் நிறைய உருவாகும். 1916 டாக்டர் TM நாயர், சர் பிட்டி தியாகராயர் மற்றும் டாக்டர் C நடேசனார் போன்றவர்கள் பிராமணர் அல்லாதோரின், யாரெல்லாம் பிராமணர் இல்லையோ அவங்கள சொல்கிறாங்க, பிராமணர் அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு செல்ஃப். ஓகேவா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். இது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. ஸோ அது காலப்போக்கில் நீதி கட்சியாக மாறி இருக்கும். ஓகேவா, ஒன்றும் கிடையாது, இவங்க தங்களுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு நிறைய பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பத்திரிகை தான் பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீதி அப்படின்ற தலைப்பில் ஒரு பத்திரிக்கை ஒன்று இருந்திருக்கும். இப்போது நீதி அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டிஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, அப்போ இது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அப்படியே அது ஒரு பேராக மாறி நீதி கட்சி அப்படின்ற ஒரு பேராகவே மாறி போச்சு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நீதி கட்சி என்ற பெயர் ஆங்கில இதழான நீதி என்பதன் அடிப்படையில் பெயரிடப்பட்டது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு நிறைய சீர்திருத்தங்கள் இந்த அமைப்பினால் ஏற்படப்பட்டிருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு போயிடலாம். தென்னிந்தியாவின் அனைத்து பிராமணர் அல்லாதோரின் கல்வி, சமூக, பொருளாதார மற்றும் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல், அரசமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்துக்கு பாடுபடுதல், அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக ஆக்குதல், பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்துக்களை உருவாக்குதல் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 1919 இரட்டையாட்சி சட்டம், 19ன்றது டபுள் டைம் வந்திருக்கு அப்படின்றதுனால சொன்னேன். இரட்டையாட்சி சட்டம் ஆண்டைக்கு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்ததன் மூலம் சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அமைச்சர்களுக்கு என ஒதுக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இரட்டையாட்சியின் கீழ் 1920 தான் எலெக்ஷன் நடக்குது. இரட்டையாட்சி சட்டத்தின் அடிப்படையில் 1919 சட்டத்தின் அடிப்படையாக கொண்டு 1920 எலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இந்திய சுயாட்சி சட்டம் 1935 அதனை அடிப்படையாக கொண்டு 1937 எலெக்ஷன் நடக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. ஓகேவா, 20 என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தேர்தலில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பல்வேறு அடையாளங்களில் காங்கிரஸை சேர்ந்த பலர் தேர்தலில் போட்டியிட்டனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் இதை புறக்கணிக்கலை, நாங்கள் போட்டிக்கு நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு சுப்பராயலு முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ அவரின் இறப்புக்கு பிறகு பனகல் ராஜா முதலமைச்சர் ஆனார். அப்போ முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது சுப்பராயலு தான் முதலமைச்சர். அவர் இறந்து போனதுக்கப்புறம் பனகல் ராஜா முதலமைச்சர். இது தனி ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது நீதி கட்சியின் பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது தகவல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எதுவுமே இல்லை, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அதேமாரி நீதி கட்சியுடைய முன்னெடுப்பு, அவங்களுடைய அமைச்சரவை அந்த டைமில் தான் பார்த்தோம்னா சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் பரிசோதனை முறையில் கொண்டு வரப்பட்டிருக்கும். நீதி கட்சி தான் காரணம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா
பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது யாருடைய காலத்தில் அப்படின்னா நீதி கட்சி தான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதின்னு ஒன்று இருந்திருக்கும். ஓகேவா, அந்த அடிப்படை தகுதி சமஸ்கிருதம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைய வழிவகை செய்ய எந்த அமைப்பு உதவியது, எந்த அமைப்பினால் சாத்தியமானது அப்படின்லாம் கேட்டாங்கன்னா நீதி கட்சி. ஸோ அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பெண்கள் வாக்குரிமையும் அவங்களுக்கு கிடைக்கிது, பெண்களுக்கான வாக்குரிமையும் கிடைக்கிது, தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாருடைய முயற்சியால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதன்முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வாக்குரிமையும் கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன. அடுத்தது மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டதுடன் மற்றும் 1923 நீர்ப்பாசன திட்டங்களும் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, 1923 நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுமாரி கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டது, மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது, சமஸ்கிருதம் அடிப்படை கல்வியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர் அல்லாதவர்கள் மருத்துவ கல்வியை படிக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டது. ஸோ இதெல்லாமே யாருடைய சாதனைகளாக இருந்திருக்கு அப்படின்னா நீதி கட்சி. அது மட்டும் அல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் இருக்குல்ல, 1929 நிறுவப்பட்டது. மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம், ஆந்திரா யூனிவர்சிட்டி 1925 சில புத்தகங்களில் இருக்குது. இந்த புத்தகத்தில் 26 இருக்குது. ஓகேவா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருடைய காலத்தில் இதெல்லாம் சாத்தியமானது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பெரியார் ஈவே ராமசாமி. ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ராஜாஜி சிஎம்மாக இருக்கும்போது. அப்போ தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கருதினார் பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி தான் இந்த இந்தி கட்டாயம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறாரு. மேலும் இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி அப்படின்னு சொன்னதும் பெரியார் தான். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தி திணிப்பு அப்படின்றது திராவிடர்களை அடிமையாக வச்சுக்கிட்டு ஆரியர்களோட மேலாதிக்கத்தை நிறுவுறீங்க, அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா பெரியார் தான் சொல்லியிருக்காரு. ஸோ பெரியார் அப்படின்னு பார்க்கும்போது 15 வருஷத்தில் 23 டைம் ஜெயிலுக்கு போயிருக்காராம். ஓகேவா, 15 வருஷத்தில் 23 டைம் ஜெயிலுக்கு போயிருக்காராம். அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறைப்பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 வருஷத்தில் 23 டைம், அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருவாங்க. 23 வருஷத்தில் 15 டைம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு காரணமாக கொடுத்துருவாங்க. உஷாராகிட்டுவாங்க. 15 வருஷத்தில் 23 டைம் ஜெயிலுக்கு போயிருக்கார், அதனால் சிறைப்பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா, ஸோ நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான வருஷம் 1938. 37 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 37ங்கிறது ராஜாஜி சிஎம் ஆன அதே வருஷம். ராஜாஜி சிஎம் ஆனவொடனே என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தி கட்டாயம் கொண்டு வந்திருப்பார். அப்போ அதே வருஷத்தில் போராட்டம் நடக்குது. அப்போ பெரியார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் 38 கூட அவர் ஜெயிலில் தான் இருக்கார். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் போராடி ஜெயிலுக்கு போகிறாருல, இவரை நம்ம நீதி கட்சிக்கு தலைவராக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 1938 அவர் சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த கடைசியாக பார்த்த ஒரு 4-5 பாயிண்ட்டு ரொம்பவே முக்கியமானது. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேறு என்ன பாடம். ஓகேவா, அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி நிறுவிய சேரன் மாதேவி குருகுலத்தில் சாதி பாகுபாட்டிற்கு எதிராக
பிரச்சாரம் செஞ்சுருப்பார். ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு குருகுலம் அப்படின்னு பார்க்கும்போது பிராமணர்கள், அந்த பிராமண இனத்தை சேர்ந்த மாணவர்கள் தனியாக மேலே உட்காந்து சாப்பிடுவாங்க, பிராமணர் அல்லாதவர்கள்லாம் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அது என்னது ஸ்கூலில் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் அகெயின்ஸ்டாக பிரச்சாரம்லாம் செஞ்சுருப்பார். ஸோ அந்த குருகுலம் அப்படின்றது யாரோடதுன்னா பிரிட்டிஷோடதெல்லாம் கிடையாது, அதுவும் காங்கிரஸோட தான். ஓகேவா, காங்கிரஸோட இதில் நடந்தது தான், நிதி உதவியோடு நடந்த ஒரு குருகுலம் தான் அது, சேரன்மாதேவி குருகுலம். ஸோ அதுலேயே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது அவருக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் அதுக்கு எதிராகவும் நிறைய பிரச்சாரம்லாம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ரிசர்வேஷன் கேட்டிருப்பார், 50% ரிசர்வேஷன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. திருவிக்கா தான் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்திருப்பார். ஆனால் திருவிக்கா என்ன சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்குவோம், அதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணும், இது வந்து இப்போதைக்கு வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இதுதான் வந்து சுதந்திரம், இதை நீங்கள் தரமாட்டேன் அப்படின்னா நான் காங்கிரஸ்லேருந்தே விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு தனியாக 1925 என்ன பண்ணுறார், சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குவார். ஸோ அந்த காங்கிரஸ் மாநாடு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் விலகினார் அப்படின்னு கேட்பாங்க, காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் விலகினவர். ஓகேவா. ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் மாநாட்டில் பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருப்பார். ஸோ பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. பெரியாரின் நாளேடுகளான குடியரசு, புரட்சி, அதுக்கப்புறம் விடுதலை போன்றவை சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்தன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா நவம்பர் 13 1938 சென்னையில் நடந்த மாநாட்டில் இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. வழங்கியவர் யார் அப்படின்னா தர்மாம்பாள். ஓகேவா. அந்த மொத்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். ஏன்னா சில புத்தகங்களில் பெரியார்ன்ற பட்டத்தை கொடுத்தது வந்து நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கும். சில புத்தகங்களில், பழைய புத்தகங்களில் தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷனில் யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 1929 செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. 25 வந்து சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்துருப்போம். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா செங்கல்பட்டில் நடந்திருக்கும். 1929, 4 வருஷம். ஓகேவா. 1925 ஒரு 4 வருஷம் கழித்து தான் நடந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வேறு என்ன பாடம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை 1937 சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற செய்தது ராஜாஜி முதலமைச்சராக இருப்பார். இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அவர் முழுமையான மதுவிலக்கு, இவருடைய ராஜாஜி அவர் அமைச்சரவையில் இருக்கும்போது அவர் என்னென்னலாம் கொண்டு வந்தார்ன்றதை சொல்லியிருக்காங்க. முழுமையான மதுவிலக்கு, ஓகேவா, மதுவிற்க தடை அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தினது ராஜாஜி தான். அதே மாதிரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் ராஜாஜி தான். மேலும் ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளியில் அறிமுகம் செய்த நடவடிக்கையானது பல பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுக்கு மேலே சொன்ன 3மே நல்ல விஷயந்தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர்கள் இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இதுக்கப்புறம் வருது இல்லையா PS குமாரசாமி ராஜாவில் ஆரம்பித்து அதுலேருந்து ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 சிஎம்மை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு மேலே உள்ளது அந்த 11 ஆரம்பித்து கிட்டத்தட்ட எது வரைக்கும் 36 வரைக்கும் நம்மளே யார் சிஎம்மாக இருந்தது அப்படின்றத சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது சுப்பராயலு எந்த வருஷத்தில் இருந்திருக்காரு, இவர் நீதி கட்சி. ஓகேவா. நீதி கட்சியோட முதலமைச்சர் யார் அப்படின்னு ஆல்ரெடி உள்ளேயே பார்த்துருப்போம், சுப்பராயலு. ஸோ அடுத்தது அவர் இறந்து போனதுக்கப்புறம் 21 to 26 பனகல் ராஜா இருந்திருக்காரு. 3வது P சுப்பராமன். ஓகேவா. சுப்புராமன் 26 ஆரம்பித்து 30 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் முனுசாமி 30லேருந்து 32 வரைக்கும். அதுக்கப்புறம் பொப்பிலி ராஜா 32 to 37, PT ராசன் 1936, KV ரெட்டி 37, ராஜாஜி 37 to 39. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஏதோ கொஞ்சம் ஷார்ட்கட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கள். ஏன்னா நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன், ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு யோசித்து பார்த்தேன். இது இருந்த அளவில் இதுதான் என்னால் பெஸ்ட்டாக யோசிக்க முடிஞ்சது.
ஃபஸ்ட்டு ஒன்று சுப்பராயலு, பனகல் ராஜா, சுப்பராமன், முனுசாமி, பொப்பிலி ராஜா, ராசன், பிடி ராசன், கேவி ரெட்டி, ராஜாஜி. ஓகேவா? இப்போ ராயலாக இருக்கிறவங்களாம் ராஜா மாதிரி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஷார்ட்கட் யோசிச்சு பார்த்தேன். இருந்தாலும் வேற ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ அதாவது சூப்பில் பனங்கள் கண்டு போட்டு, ஓகேவா? சூப்பு அப்படின்னா சுப்பராயலு, பனங்கள் கண்டுனா பனகல் ராஜா. சூப்பில் பனங்கள் கண்டு போட்டு சூப்பராக, ஓகேவா? சூப்பராக சாமிக்கு படைச்சா, ஓகேவா? சூப்பில் பனங்கள் கண்டு போட்டு சூப்பராக. அடுத்த சூப்பு வந்து பார்த்தோம்னா சுப்பராயன், ஓகேவா? சாமிக்கு படைச்சோம்னா முனுசாமி. ராஜராஜ சோழன் மாதிரி ஆயிடலாம், ஓகேவா? ராஜராஜ சோழன் மாதிரி ஆயிடலாம். பொப்பிலி ராஜா, அடுத்த ராஜராஜன் தானே பார்த்துருப்போம், பிடி ராஜன், ஓகேவா? ராஜராஜ சோழன் மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டானா ரொட்டி கூட வழி இல்லாதவன், ரொட்டி கூட வாங்க வழி இல்லாதவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன்றும் கிடையாது. சூப்பில் பனங்கள் கண்டு போட்டு சூப்பராக சாமிக்கு படைச்சா ராஜராஜ சோழன் மாதிரி ஆயிடலான்னு ஆசைப்பட்டானா ரொட்டி கூட வாங்க வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8வது ராஜாஜிக்கு நமக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. ஏன்னா அவர் தான் 1937 சிஎம்மாக இருந்திருப்பாருன்னு எல்லா இடத்துலையும் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்களும் ராஜராஜ சோழன் மாதிரி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரில் பனங்கள் கண்டு போட்டு சூப்பராக சாமிக்கு படைச்சிங்கன்னா ராஜராஜ சோழன் மாதிரி ஆகிடலாம். ஆனால் அவங்கள்ட்ட மினிமம் ரொட்டி வாங்குறதுக்காச்சும் காசு இருக்கணும், ஓகேவா? இந்த ஆசையெல்லாம் வந்து யாரும் ஆசைப்படக்கூடாது. ரொட்டி கூட வாங்குறதுக்கு வழி இல்லாதவன் இதை யோசித்து கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், போதும். ஓகேவா? இருந்தாலும் சுப்பராயலு அப்படிங்கிறவர் ஒரு வருஷம் தான் இருந்திருக்காரு, 20 to 21. அடுத்தது 21 to 26, 26 to 30, 30 to 32, பொப்பிலி ராஜா 32 to 37. ஸோ இதான ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தமிழ்நாடு அரசு மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருஷம் 1946. மாநில அரசோட கட்டுப்பாட்டில் கவர்மெண்ட், அதாவது கவர்னர் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அக்டோபர் 20லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். பிரகாசம் 46லேருந்து 47 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஓபி ராமசாமின்னு பார்க்கும்போது 47 to 49. 49லாம் பார்த்தோம்னா ஓபி ராமசாமி, அதுக்கப்புறம் குமாரசாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். இப்போ 52ல் ராஜாஜி சிஎம் ஆகிருப்பார். அந்த ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு, இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ராஜாஜி சிஎம் ஆகிருப்பார். 52லேருந்து 54 வரைக்கும் அவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து 54ல் ஸோ ராஜாஜியினுடைய செயல்பாடுகள் அதாவது தமிழர்களை ரொம்ப கோவப்படுத்துச்சு. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராஜாஜியை ஓரங்கட்டிட்டு காமராசர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு 54ல். 54ல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 வருஷம் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், சிஎம் இருந்திருப்பார். அப்போ 63 வரைக்கும் அவர் தான் சிஎம். காமராஜர் 52ல் ஆரம்பிச்சு 54ல் ஆரம்பித்து 63 வரைக்கும் காமராஜ் தான் சிஎம்மாக இருப்பார். ஸோ அடுத்தது 67ல் அண்ணா வந்து சிஎம் ஆகிருப்பார். ஏன்னா டிஎம்கே உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, 1949ல் டிஎம்கே உருவாயிருக்கும். அதனுடைய முதலமைச்சராக அண்ணாதுரை 67ல் வருவார். இப்போ இந்த காமராஜருக்கும் அண்ணாதுரைக்கும் இடையில இருந்தது யார் அப்படின்னா பக்தவச்சலம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பக்தவச்சலத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 63லேருந்து 67 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா வந்து 2 வருஷம் தான் இருந்திருப்பார் சிஎம்மாக. அதுக்கப்புறம் இறந்து போயிடுவார்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கருணாநிதி தான் சிஎம். கருணாநிதி 69 to 71, 71 to 76லாம் கருணாநிதி தான் சிஎம். அப்புறம் எம்ஜிஆர் 1972ல் ஏடிஎம்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துருப்போம். எம்ஜிஆர் சிஎம் இருந்த வருஷம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 77 ஆரம்பித்து 87 வரைக்கும் ஒரு 10 வருஷம் அவர் தான் சிஎம் இருந்திருப்பார். 77 to 87 வரைக்கும். எம்ஜிஆர் ராமச்சந்திரன், ஓகேவா? எம்ஜி ராமச்சந்திரன் 1977 to 80, 80 to 84, 85 to 87, 10 வருஷம் அவர் தான் சிஎம். 77 ஆரம்பித்து 87 வரைக்கும். ஸோ அடுத்தது யார் சிஎம்னா ஜானகி ராமச்சந்திரன் 88. ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது கருணாநிதி ஜெயலலிதான்னு அப்படியே மாறி வரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து பன்னீர்செல்வம் வந்திருப்பார் இல்லையா? அப்படிங்கிறத 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2001 to 2002 ஒரு வருஷம் மட்டும் வந்திருக்கார். பன்னீர்செல்வம், ஓனா 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜெயலலிதா வந்துடுவாங்க 2002 to 2006. கருணாநிதி 2006 to 2011. ஸோ அடுத்தது ஜெயலலிதா 2011. அப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, திரும்ப ஓபிஎஸ், அப்புறம் பழனிசாமி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிஎம்மோட ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். காமராஜர் எத்தனை வருஷம் சிஎம்மாக இருந்தார், எம்ஜிஆர் எப்போ சிஎம்மாக இருந்தார், அண்ணா எப்போ சிஎம்மாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இடையில உள்ள ஆள் யாருன்றதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் ஏற்கனவே பெரியாரின் தளபதியாகிவிட்ட திறமையான சொற்பொழிவாளரான சிஎன் அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தீர்மானத்தை கொண்டு வர செய்தவர் பெரியார், கொண்டு வந்தவர் அண்ணா.
அதேமாதிரி பெரியார் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரினார். திராவிட நாடு கோரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பெரியார் அப்படின்றதையும் சொல்லணும். திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழக்கமிட்டவர் அப்படின்றதும் யார் தான்? பெரியார் தான். தனி திராவிட நாடு திராவிடர்களுக்கு எல்லாமே பெரியாருடையது. ஸோ அடுத்தது 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உறுப்பு 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 313 யூஸ் பண்ணி. ஸோ அதனால் மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1965 ஜனவரி 26 1965 என்ன சொல்லியிருக்காங்க? திமுக துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்போ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் அதன் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றியும் திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் எனவும் அறிவித்தது. ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். 1949 டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். டிஎம்கே உருவான வருஷம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது காமராசருடைய ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. அவருடைய தகவல்: சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை. சட்டமும் விதிமுறையும் மக்களுக்காக ஏற்பட்டது. சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் கிடையாது அப்படின்னு சொன்னது யார்? காமராசர். சட்டமும் விதிமுறையும் தான் மக்களுக்காக. ஆனால் மக்கள் பார்த்தோம்னா சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் கிடையாது. ஓகேவா? மக்களுக்கு தான் இது எல்லாமே தேவை. இது எல்லாத்துக்காகவும் மக்கள் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு காமராசர். பெருந்தலைவர் ஐயா காமராசர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ராஜாஜியினுடைய ஆட்சி 52 சிஎம்மாக வந்திருப்பார். 54 63 வரைக்கும் காமராசர் சிஎம்மாக வந்திருப்பார். இவர் தான் அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். ராஜாஜி பதவி விலகுவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவர் மேலே அதிருப்தி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவரை தொடர்ந்து காமராசர் சிஎம்மாக இருப்பார் 54 63 வருஷம் வரைக்கும். குலக்கல்வி திட்டத்தை காமராசர் ஒழிச்சிட்டாரு. பள்ளிகளோட எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தினார். நிறைய அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதி கொடுத்தாரு. நிறைய தொழிற்பேட்டைகள், ஓகேவா, நிறைய இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டைலாம் இவர் கொண்டு வந்தது தான். அதே மாதிரி மாநிலத்தில் வியக்கத்தக்க அளவுக்கு தொழில் வளர்ச்சியை உறுதி செய்திருப்பார். அதுமாதிரி ஏழை கிராமப்புற குழந்தைகளுக்கு கல்வி பெற வழிவகை செய்து கொடுத்திருப்பார். அவர் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். 1956 வந்திருக்கும். சத்துணவு திட்டமாக எப்போ மாறிச்சு அப்படின்னா 1982 எம்ஜிஆர் பீரியடில். ஓகேவா? மதிய உணவு திட்டம்னா 56. அதே மாதிரி 1967ஆம் ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. டிஎம்கே ஜெயிச்சது தான். அண்ணா சிஎம்மாக இருப்பார். 2 வருஷம் வந்திருப்பார். 1969ஆம் ஆண்டு சிஎன் அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை, ஓகேவா, ஜனவரி 14 1969 ஜனவரி 14 சிஎன் அண்ணாதுரை என்ன பண்ணுறாரு? அவருடைய அரசாங்கம் இருக்கும்போது மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்திருப்பார். ஓகேவா? யாருடைய அரசாங்கம்னு கேட்டிருக்காங்க? சிஎன் அண்ணாதுரை. எந்த வருஷம்னா 1969 ஜனவரி 14. இது டிஎம்கேவோட ஒரு முக்கியமான ஒரு சாதனை. ஸோ 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதிகள், ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு கதையாக தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஓகே. திராவிட கட்சிகளுடைய சாதனைகள்லாம் சிலது கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம் என்ன அப்படின்னு. 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கணும். 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஹெச் ரோடு. ஓகேவா? ஸோ அடுத்தது அனைத்து சாதி ஏழை மாணவர்களும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன, அண்ணாதுரை சிறிது காலம்தான் ஆட்சி பண்ணியிருப்பார். மும்மொழி கொள்கையை எதிர்த்திருப்பாங்க. மும்மொழி கொள்கை அப்படின்றது எந்த குழுவோட ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்காரி வருமா. சிஎன் அண்ணாதுரை முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். படி அரிசி ₹1, ஒரு படி அரிசி ₹1, ஓகேவா, அப்படின்றத கொண்டு வந்தது எந்த சிஎம் அப்படின்னா அண்ணாதுரை தான். ஸோ அவருக்கு அப்புறம் வந்த திரு மு கருணாநிதி அந்த மரபினை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ணா தான் சொல்லியிருப்பார் 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா? அதுமாரி 1972 எம்ஜி ராமச்சந்திரன், ஏன்னா ஏடிஎம்கே உருவாகி இருக்கும். 77 to 87 வரைக்கும் எம்ஜிஆரோட ஆட்சி. 54 63 வரைக்கும் காமராசர் அவர்களுடைய ஆட்சி. 67 69 வரைக்கும் அண்ணாவுடைய ஆட்சி. ஸோ அண்ணாவுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா பக்தவச்சலம் அப்படின்னு பார்த்துருப்போம். காமராசருக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். என்ன அப்படின்னா சூப்பில் பனங்கள் கண்டு போட்டு சூப்பராக சாமிக்கு படைச்சா ராஜராஜ சோழன் மாதிரி ஆகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டானா ரொட்டி கூட வாங்க வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஷார்ட்கட்டும் பார்த்துருப்போம்.
சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுமாதிரி இலவச அரிசி திட்டம், சத்துணவு திட்டம், பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி, விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, கையால் மலம் அள்ளுவது ஒழிப்பு, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம், அமைப்பு சாரா பணியாளர்களுக்கு பல்வேறு நல வாரியங்கள், இன்னும் கூறினால் மாற்றுப்பாலினத்தவர் நலன் போன்றவற்றை உறுதி செய்தன. ஒருவரை ஒருவர் அளிக்கும் சாதி சண்டைக்கும் சமத்துவபுரமும் உழவர் சந்தைகளும் உருவாக்கப்பட்டது. எல்லாம் திராவிட ஆட்சியில் தான். ஸோ அதேமாதிரி குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது. குடிசைவாசிகளின் குடியிருப்பு தேவைக்கு குடிசை மாற்று வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து ஷார்ட்கட்டோட வேணும், இது எல்லாமே வந்து லிங்க் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்களே என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட். இந்த ஷார்ட்கட்டை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், எழுதி வச்சு படிங்க. எழுதி வச்சு படிக்கிறத விட 4 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது, ஓகேவா? நானும் கடைசியாக ஒரு டைம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, சூப்பில் பனங்கள் கண்டு போட்டு சூப்பராக சாமிக்கு படித்தோம்னா ராஜராஜ சோழன் மாதிரி ஆகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா ரொட்டி கூட வாங்க வழி இல்லாதவன் அதுக்கப்புறம் ராஜாஜி, ஓகேவா? நீங்களும் 4 பேருக்கு சொல்லி கொடுத்துருங்க. தேங்க்யூ.